ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு லெண்டிங் நம்ம பண்ணுறது தான் நம்ம ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு சொல்லுவோம். இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபைனலாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் செக்டார்ஸுக்குன்னு லோன் வந்து சேங்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்குடைய கமிட்மெண்ட்ஸ் எப்படின்னா 40% ஆஃப் த அட்ஜஸ்டட் நெட் பேங்கிங் கிரெடிட். ஒரு பேங்க்கால் எவ்வளோ பணம் வந்து கடன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடியை இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்க்கு ஒதுக்குவாங்க. அண்ட் அது கூட எதுக்கு நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவில் நம்ம பாண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்க்ளூட் பண்ணாத பாண்ட்ஸும் இந்த கணக்கில் வரும். ஸோ இந்த கமிட்மெண்ட்டோட அந்த செக்டார்ஸுக்கு நம்ம லெண்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த செக்டாருமே டெவலப் ஆகும் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம இப்போ ரீசெண்டாக இது ஏன் நியூஸில் வருது அப்படின்னா, இது ஆக்சுவலி 1972 உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். ஏறத்தால ஒரு 52 வருஷம் பழைய ஸ்கீம் இது. ஆக்சுவலாக இதில் இன்சென்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் வித் லோ கிரெடிட் ஃப்ளோ, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் கிரெடிட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு அதிகமான லெண்டிங்கை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு 40% ஏஎன்பிசினா அது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கெல்லாம் நியர்லி 75% வரும். அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கெல்லாம் நியர்லி 75% அப்படின்றது வரும். இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா காட்கில் கமிட்டி 1969 இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்தராக கோஷ் கமிட்டி இது எல்லாமே ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.